அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பங்குனி மாதம் முடிவதற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம், சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இப்போது வரை 6ஆம் இடத்தில் உள்ள சனி உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாருங்க. 7இல் ராகு, ராசி கேது இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் 6இல் உள்ள சனி உங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்து கொண்டிருக்குதுங்க. அதே போலவே குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதால் தோஷங்கள் குறைகிறது. ஆனால் மிக விரைவில் சனி கண்டசனியாக மாற இருக்கிறார் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டுங்க. எனவே எல்லோரிடமும் இணக்கமாக இருப்பது நல்லது. குறிப்பாக கணவன் மனைவி ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இது மாதிரி கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு தந்து வாழுங்கள். அதன் மூலமாக குடும்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதால இந்த சிறிய முயற்சி உங்களுடைய குடும்பத்தை அழகுற நடத்தி செல்லும் என்பதையும் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்கள் பொறுத்த வரைக்கும் குடும்ப அமைதியை சில நேரங்களில் 7ஆம் இடத்தில் ராகுவுடன் இணைந்த உச்சம் பெற்ற சுக்கிரன் கொடுக்க கூடுங்க. எனவே பிறரிடம் பேசும் பொழுது கவனத்துடன் பேசுங்க. வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாங்க. வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்க. மருத்துவ செலவுக்கு செய்ய வேண்டியிருக்கும் என்பதால் உடல் நலத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த மாதத்துல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க. அதே போல இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்கி குடும்பத்தாருடன் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த மாதம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான சுக்கிரன், செவ்வாய் மற்றும் ராகு ஆகியோரை தவிர மற்ற அனைவர் உங்களுக்கு சாதகமான நிலையில வலம் வருகிறாங்க. இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ராசியிலிருந்து 3, 5ஆம் இடங்களை பார்ப்பது விசேஷ யோக பலன்களை அளிக்க வல்ல ஒரு கிரக சஞ்சார நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும். வருமானம் போதிய அளவிற்கு இருப்பது மன நிம்மதியை அளிக்குங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா நல்ல வரன் அமையுங்க. திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது. குரு பகவானுடைய சஞ்சார நிலைகள் சாதகமாகவும் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய மகரத்தை குரு பார்ப்பது மகான்களுடைய தரிசனம், அதே போல புனித தல ஞானம் ஆகியவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் ஆகியவை மகத்தான புண்ணிய பலனை பெற்றுத்தரும் என கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. ஜென்ம ராசியில் கேது இருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து இதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் கன்னிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் மிகவும் அனுகூலமான நிலையில சஞ்சரிப்பது விசேஷ நற்பலன்களை அளிக்கக்கூடிய யோகத்தை விளைவிக்கக்கூடியதா அமைஞ்சிருக்குதுங்க. தற்காலிக பணிகள்ல கன்னிராசி அன்பர்கள் தங்களுடைய பதவிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கன்னிராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு செல்ல ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகள் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம மேலதிகாரி
அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் ஆகியோருடைய பாராட்டுதல் கிடைப்பது பணிகள்ல மேலும் உற்சாகத்தை தரும் விதமா அமைஞ்சிருக்குது. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கன்னிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான், சூரியன், குரு, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரக நாயகர்கள் தொழில் மற்றும் வர்த்தக துறையில் ஆதிக்கமும் தொடர்பும் உண்டுங்க. இவர்கள் அனைவருமே அனுகூலமாக சஞ்சரிப்பதால உங்களுடைய பொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைக்குங்க. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. கூட்டாளிகளுடைய ஆதரவு தருவாங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைய இருக்குது. உங்களுடைய பொருளாதார நிலையை சீர்படுத்திக் கொள்ளலாங்க. குறிப்பா ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தக ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குது. இதனால் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல கன்னிராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு பங்குனி மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே வாய்ப்புகளை பெற்று தருவாருங்க. சுக்கிரனும் செவ்வாயும் புதனும் அனுகூலமாக இருப்பதால நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே லாபம் கிடைக்குங்க. சூரியன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால அரசாங்க ஆதரவு கிடைக்குங்க. திரைப்படத்துறையினர், நடிகர்கள், நடிகைகள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் ஆகியோருக்கு லாபகரமான ஒரு மாதமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் மறைமுக சூழ்ச்சிகள் உருவாகி கொண்டிருக்கிறது. இதனால அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரும் கல்வித்துறைக்கு அதிபதியுமான புதன் உங்களுக்கு ஆதரவாக இக்காலகட்டம் முழுவதுமே சஞ்சரிப்பதால் பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. நினைவாற்றல் மேலிடுங்க. தேர்வுகள்ல உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று உயர்வீங்க. நற்குணங்கள் அமைந்த சக மாணவர்களுடைய நட்பு கிடைக்குங்க. பலருக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்க இருக்குது. வெளிநாடுகளில் விசேஷ உயர்கல்வி படித்து வரும் மாணவ மாணவியர் குறித்த காலத்தில் தங்களுடைய ப்ராஜெக்ட்களை முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மாதம் அமைய இருக்குது. அதே போல கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், ராகு இருவரும் அனுகூலமற்று சஞ்சரிப்பதால் உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. இருந்தாலும் கூட நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. சந்தையில் உங்களுடைய சரக்குகளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் சந்தை விற்பனையில் பாடுபட்டு கொண்டு இருக்கும்போது மற்றொரு பக்கம் நிதி நிறுவனங்களும் ஒத்துழைப்பாங்க. இதனால சம்பந்தமான எந்த ஒரு இடர்பாடும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு ஒருவரை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். சுக்கிரனால் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லைங்க. குடும்ப நிர்வாகத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதால சமாளிப்பதற்கு சற்று சிரமப்பட வேண்டியிருக்கும். ஆனால் கடன் வாங்கக்கூடிய அளவிற்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதால கவலைப்பட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. நிராசனியர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.